எக்ஸைஸ் 5 9th சம்மு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 2 ஈக்குவேஷன் இன்டர்செக்ஷன் ஆகிற பாயிண்டில் ஒரு லைன் பாஸ் ஆகுது. அந்த லைனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, அதோட இன்டர்செப்ட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது ரெண்டுமே. இன்டர்செப்ட்னா தெரியும் இல்லையா, எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1 இதுதான் இன்டர்செப்ட். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த இன்டர்செப்ட்ஸ் இந்த லைனில் இருக்கிற இன்டர்செப்ட்ஸு இன்டர்செப்ட் பாயிண்ட்டு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போது எப்படி இருக்குது அந்த பாயிண்ட்டு, எக்ஸ் பை சொல்யூஷன் இருக்கலாம் எக்ஸ் பை ஏ, அதாவது ஏ ஈக்குவல் டு பின்னு சொல்கிறாங்க இல்லையா. இன்டர்செப்ட் ரெண்டும் சேம்னா தான் அர்த்தம், ஏ ஈக்குவல் டு பி இல்லையா. அப்போது எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை ஏ ஈக்குவல் டு 1. அப்போது இது எப்படி எழுதலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏன்னு எழுதலாம் இல்லையா. ஏன்னா இது ரெண்டுமே காமன் இல்லையா, ரெண்டும் காமனு, டேரெக்டாக மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி டினாமினேட்டர் மேலே கொண்டு வந்துடலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை ஏ ஈக்குவல் டு 1 இல்லையா. இதை இப்போ இதுதான் இது இப்படி மாறி போயிடுது இல்லையா. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏவா, இது ஏ மேலே போயிடுச்சு, இது ஈக்குவேஷன் ஆயிடுச்சு. இப்போது ஏ மட்டும் கண்டுபிடிச்சா போதுமானது, இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிடலாம். அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த ஈக்குவேஷனு லைனோட ஈக்குவேஷனு இன்டர்செப்ட் ரெண்டும் சேமாக இருக்கும்போது அது ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. அப்போது ரெண்டும் சேமாக இருக்கும் போது அது எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க அப்படின்னா, அப்போது ஒரே ஒரு இன்டர்செப்ட் ஃபார்முலா ஏ கண்டுபிடிச்சா போதும், மற்றெல்லாம் தேவையில்லை நமக்கு. பி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏ மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும். ஏவும் பியும் ஒன்று தான், இந்த ஏவியை கொண்டு போய் ரெண்டுத்துலேயும் போட்டுக்கலாம். ஓகேங்களா. அதனால் ஏ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறதுனாது எப்போ இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷன் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்போம் தெரியும் இல்லையா. ஈக்குவேஷன் அது 2x மைனஸ் 3y ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்புறம் இது அடுத்தது ஈக்குவேஷனு 4x ப்ளஸ் 7y மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்படி இருந்தால் நம்ம இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த கான்ஸ்டன்ட்லாம் வெளியே கொண்டு வந்தால் 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு மைனஸ் 1 ஈக்குவேஷன் 1. 4x ப்ளஸ் 7y ஈக்குவல் டு 3 இது ஈக்குவேஷன் 2. இப்போ எதனா ஒன்று கேன்சல் பண்ணி தான் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். 1 எடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன் அப்படின்னா எக்ஸை கேன்சல் பண்ண போகிறேன். அப்போ தான் இது 2 4 ஆகிடும். அப்போ ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போது 1 × 2 இம்ப்ளைஸ் 4x மைனஸ் இது என்ன ஆகிடும் 6y 2 × 3 6y ஈக்குவல் டு மைனஸ் 2. கீழே இருக்கிறது அப்படியே வந்துடும், ஈக்குவேஷன் 2 அப்படியே வந்துடும். 4x ப்ளஸ் 7y ஈக்குவல் டு 3. இப்போ பாருங்கள், மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணலாமா, மைனஸ் 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 ப்ளஸ் மைனஸை கேன்சல் ஆகிடும். இது எவ்வளோ ஆச்சு, 15y இல்லையா. ஆமாம், சாரி 13y மைனஸ் 13y ஈக்குவல் டு மைனஸ் 5. ரெண்டும் கேன்சல் பண்ணால் y ஈக்குவல் டு 5/13. அப்படியே இந்த பக்கம் வரலாம், ஒய்யை கேன்சல் பண்ணிட்டு எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா. இது கொண்டு போய் இதில் போட்டு கூட பண்ணலாம், அது ரொம்ப சுத்தாக போயிடும் இல்லையா. ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால, சிங்கிள் நம்பராக இருந்தால் பிரச்சனை இல்லை, இது ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால கொஞ்சம் நிறையா போகும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக ஒய்யை கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஒய்யை கேன்சல் பண்ணால் ஃபஸ்ட்டு 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் ரெண்டுமே 21 ஆகும், கேன்சல் பண்ண முடியும். அப்போ ஈக்குவேஷன் 1 × 7 implies 14x minus 21y equal to minus 7. ஈக்குவேஷன் 2 × இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அப்போ தான் 21 ஆகும் இல்லையா. 3 12x ப்ளஸ் 21y ஈக்குவல் டு 9 டிவைடட் பை, சரி கேன்சல் பண்ணணும் இல்லையா. கேன்சல் பண்ண என்ன வரும், இது 26x ஈக்குவல் டு 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2/26 கேன்சல் பண்ணால் 1/13. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1/13 கண்டுபிடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ இல்லையா. நம்ம எக்ஸு ஒய்யும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எக்ஸ் என்னது 1/3 ப்ளஸ் 5/13 ஈக்குவல் டு ஏ இல்லையா. நான் எது அப்படி எழுதியிருக்கேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏங்கிறது தான் நான் இப்படி எழுதியிருக்கேன் சரிங்களா. இப்போ ரெண்டு டினாமினேட்டர் சேம் இல்லையா, அப்போ டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா. 1 + 5 / 13 இது 13
ஈக்குவல் டு ஏ. அப்போது இது ஏ என்ன ஆகும்? 6/13 ஈக்குவல் டு ஏ. அப்போது நமக்கு இன்டர்செப்ட் ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை ஏ. அப்புறம் இதுவும் அதுதான் இல்லையா? டிவைடட் பை ஏ ஈக்குவல் டு 1. பி வராது, ஏன்னா ஏ ஈக்குவல் டு பின்னு சொல்லிட்டாங்க அவங்க. அது ரெண்டுமே ஏ தான். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? எக்ஸு டிவைடட் பை 6/13 ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 6/13 ரெண்டுமே ஏ தானே? ஏ ஈக்குவல் டு 1. அப்போ நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாமா அதை? ஏன்னா டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 6/13 ஈக்குவல் டு 1. இப்போது இது டினாமினேட்டர் நம்ம என்ன பண்ணலாம்? இதை டிவிஷனில் இருக்கிறத மல்டிப்ளிகேஷனில் கொண்டு வந்தால் என்ன ஆகும்? இது அப்படியே இன்வர்ஸ் ஆகிடும் இல்லையா? அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு 13/6 ஈக்குவல் டு 1 அப்படியே இன்வர்ஸாக மாற்றிக்கிறேன். ஏன்னா டிவிஷனில் இருக்கிறத இன்வர்ஸாக மாற்றிக்கிறேன். இன்வர்ஸாக மாற்றினா என்ன வரும்? 13 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 6 ஈக்குவல் டு 1. 6 அங்கே போய்டுமா? அப்போ 13 எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 6. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 13x ப்ளஸ் 13y ஈக்குவல் டு 6. இது ஈக்குவேஷனாக மாற்றினா என்ன பண்ணலாம்? இந்த கான்ஸ்டன்ட் உள்ளே கொண்டு வரணும் இல்லையா? இது ஈக்குவல் டு 0 ஆக்கணும். 13x ப்ளஸ் 13y மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் சம்.